கடந்த ஒரு வருஷமா நிறைய மாநிலங்கள்ல டிசாஸ்டர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால நிறைய ஃப்ளட் ஆயிடுச்சு, தெலுங்கானால ஃப்ளட், அதுக்கப்புறம் நிலச்சரிவு, இந்த மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள்னாலையும் கார்களை வாங்குறதுக்கு மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. அதோட இந்த மாதிரி சேல் ஆகாத கார்களுக்கு மேனுஃபேக்சரர்ஸும் எக்ஸோரூம் பிரைஸ்ல இருந்தே பிரைஸ் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீலர்ஸும் நிறைய ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சும் நிறைய பேர் வாங்காமே இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு குறைக்கிறாங்களா, அப்ப நம்ம இன்னும் வெயிட் பண்ணுவோம், இன்னும் அதிகமா குறையும், அப்ப நம்ம இன்னும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியே நிறைய பேர் வந்து இந்த காரை வாங்காம இருக்காங்களாம். இதனால 50,000 80,000 ரூபாய் வரையும் இருந்த ஆஃபர்லாம் இன்னைக்கு வந்து 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரையும் போயிருக்கு. இன்ஃபேக்ட் மஹேந்திரா XUV 700க்கு எக்ஸ்ஷோரூம்லயே 2 lakhs வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ டீலர்ஷிப்ஸ்க்கும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னன்னா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி காரை அமுச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா டீலர்ஷிப்ல அதை வந்து பார்க் பண்றதுக்கு இடமே இல்லை. ஏன்னா டீலர்ஷிப் கிட்ட இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பார்க்கிங் ஏரியா தான். அவங்க எல்லாரும் ஒரு 6 மாசத்துக்குள்ள காரை வந்து ரொட்டேஷன்லயே வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா எல்லா கார்ஸும் அப்படியே சேல் ஆகாம இருக்கிறதுனால டீலர்ஷிப்க்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு.